பெருமை எடுத்து வாழ்பவர்கள் அசுத்தமானவர்களே. என் மனசுல பெருமை இருந்துச்சுன்னு சொன்னா நான் சுத்தமாயிட்டேன் அர்த்தம். இப்ப நம்ம யார்ட்டையும் பெருமை இல்லாம இல்ல. 9:28 நம்பிக்கை கொண்டவர்களே, நிச்சயமாக பெருமை எடுத்து வாழ்வோர் அசுத்தமானவர்களே. இப்ப நமக்கு பெருமை இருக்கும்போதெல்லாம் அசுத்தமா இருக்கும் அர்த்தம். அந்த பெருமையில எல்லா கேடான குணங்களும் இருக்குது. பெருமையின் காரணமா தான் பொறாமை, பெருமையின் காரணமா தான் கோபங்கள், பெருமையின் காரணமா தான் அவசரம், பெருமையின் காரணமா தான் சந்தேகம், பெருமையின் காரணமா சந்தோஷம். எல்லாமே பெருமை தான். கவலை கூட பெருமையின் காரணமா தான். என் இப்படி ஆயிடுச்சு, என்ன தப்பா நினைச்ச கூட கவலைப்படுறேன். எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, அந்த மதிப்பு குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு கவலை வருது. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அந்த கௌரவம் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு கவலை வருது. ஆக எல்லாமே பெருமையை தக்க வச்சுக்கிறது தான், பெருமை நிலைநாட்டுக்கு தான். எல்லா கண்ணியமும் அல்லாட்டு இருக்குது, எல்லா பெருமையும் அல்லாஹ்வுக்குரியது, எல்லா புகழும் அவனுக்குரியது. ஆனா நம்ம எல்லாத்தையும் விரும்பிட்டு இருக்கோம், அதை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். பெருமை அடித்து வாழ்வோர் அசுத்தமானவர்களே. ஆனா பெருமை கூடாதுங்கிறது உணரணும். நம்ம எல்லாத்தையும் பெருமை இருக்குன்னு சொன்னா இந்த பெருமை வேணான்னு விரும்புவோம். அது நன்றியோட வாழ வாழ்க்கை. அந்த பெருமையை நீக்கிட்டு பொறுமையை கேட்டேன்னு சொன்னா எல்லா பாக்கியும் அது இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம வீடுகள்ல பெருமை உணவுகளா நடந்துக்கிறோம். சில கோவப்படுறோம்னு சொன்னா அதுல மறைவா பெருமை இருக்கு. நான் சொல்லி நீ கேட்கலங்கிற அந்த பெருமை இருக்கு. இறைன்னு சொல்லியே கேட்கறது இல்லை, ஆனா பொறுமையா இருக்கிறான், மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கான். இவருடைய குணங்களை பின்பற்றணும். நான் சொன்னவனே கேட்கணும், நான் சொன்ன மாதிரியே செய்யணும், நான் கூப்பிட்டோடனே வந்துடணும். அப்படி இல்லைன்னு எனக்கு கோபம் அதிகமா வருது. கோபத்துக்கு மறைவா பெருமை இருக்குது. அதனால இந்த பெருமை மறைவா எப்படி இருக்குது உணர ஆரம்பிக்கணும். ஆக அந்த பெருமை எடுத்து வாழ்வுகள் அசுத்தமான அந்த அசுத்தம் அங்கிருந்து ஆரம்பிக்குது.